வணக்கம். இன்னைக்கு நாம கமலஹாசனோட சமீபத்திய அரசியல், அப்புறம் சினிமா நகர்வுகள் பத்தி கொஞ்சம் டீப்பா பார்க்கலாம். சில நியூஸ் ரிப்போர்ட்ஸ், கட்டுரைகள்லாம் கிடைச்சிருக்கு. முக்கியமா பாத்தீங்கன்னா, ஒரு ராஜ்யசபா எம்பி ஆனது, அதையொட்டி நடந்த விஷயங்கள், அதே நேரம் அவரோட சினிமா ப்ராஜெக்ட்ஸ், இதெல்லாம் தான் இன்னைக்கு நம்ம பேச போறோம். ஒரு ஆர்டிஸ்டா இருந்து இப்ப பார்லிமெண்ட் மெம்பரா அவரோட இந்த பயணம் இருக்கே, அதோட முக்கியமான விஷயங்களை உங்களுக்கு புரிய வைக்கணுங்கிறது தான் நோக்கம். சரி, ஆரம்பிக்கலாமா? கண்டிப்பா. இவ்ளோ வருஷ கலா அனுபவத்துக்கு அப்புறம் கமல்ஹாசன் இந்திய நாடாளுமன்றத்துல, அதுவும் ராஜ்யசபாக்குள்ள வர்றது நெறைய கவனத்தை ஈர்க்குது. இதுக்கு பின்னால என்ன இருக்கு? இதோட முக்கியத்துவம் என்னன்னு கொஞ்சம் பார்க்கலாம். ஆமா. ரீசெண்டா அவரு ராஜ்யசபா உறுப்பினரா பதவி ஏத்துக்கிட்டாரு. இது பார்லிமெண்ட்ல அவரோட ஃபர்ஸ்ட் என்ட்ரி. அவர் தமிழ்ல உறுதிமொழி எடுத்தப்போ மத்த மெம்பர்ஸ் எல்லாம் டேபிள தட்டி வரவேற்றது ஒரு நல்ல மொமெண்ட். இதுல நாம கவனிக்க வேண்டியது 2024 எலெக்ஷன்ல அவரோட கட்சி மணிம திமுக கூட்டணிக்கு சப்போர்ட் பண்ணுச்சு இல்லையா? அதோட அடிப்படையில திமுக கூட்டணி சார்பா இவர் போட்டி இல்லாம செலக்ட் ஆனாரு. ம். அவர் தமிழ்ல உறுதிமொழி எடுத்தது வெறும் மொழிப்பற்று அப்படிங்கறத தாண்டி அது ஒரு முக்கியமான ஸ்டேட்மெண்ட். தமிழ்நாட்டோட அவரோட அந்த அரசியல் கனெக்ஷனை பார்லிமெண்ட்ல காட்டுற மாதிரி. பதவி ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி கூட நேர்மையாவும் உண்மையாவும் தமிழ்நாடு இந்தியாவுக்காக குரல் கொடுக்க முயற்சிப்பேன் அப்படின்னு சொன்னாரு. அது ஒரு எம்பியா தன்னோட பொறுப்பு அவர் உணர்ந்திருக்காருன்னு காட்டுது. ஆனா அதே சமயம் இந்த ராஜ்யசபா சீட் கூட்டணியோட சப்போர்ட்ல கிடைச்சது. இது அவரோட ஃபியூச்சர் பொலிட்டிக்கல் ஸ்டாண்ட்ஸை எப்படி அஃபெக்ட் பண்ணுங்கறத நம்ம பார்க்கணும். நீங்க சொல்றது சரிதான். அந்த பொலிட்டிக்கல் பேக்ரவுண்ட் முக்கியம்தான். அதே நேரம் பதவி ஏத்துக்கிறதுக்கு முன்னாடி அவர் சொன்னாரு, நான் பதவி பிரமாணம் செஞ்சு என் பேரை பதிவு பண்ண போறேன், ஒரு இந்தியனா என் கடமையை செய்வேன் அப்படின்னு தமிழ்ல சொன்னது. அதுல ஒரு பர்சனல் ப்ரைடும் தெரியுது. இது ஒரு பக்கம் இருக்கட்டும், சினிமா உலகத்திலயும் அவர் செம்ம பிஸியா இருக்காரு. இந்தியன் 3, அப்புறம் KH 237, இந்த மாதிரி அவரோட அடுத்தடுத்த படங்கள் பத்தியும் நியூஸ் வந்துகிட்டே இருக்கு. ஆமா, இங்கதான் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பேலன்ஸ் தேவைப்படுது பாருங்க. ஒரு பக்கம் புதுசு அரசியல் பொறுப்பு, இன்னொரு பக்கம் விட முடியாத சினிமா கெரியர். இது ரெண்டையும் அவர் எப்படி ஹேண்டில் பண்ண போறாருங்கிறது தான் இனிமேல் கவனிக்க வேண்டிய விஷயமா இருக்குன்னு தோணுது. சரி, அப்படியே சினிமா நியூஸ்க்கு வருவோம். ரீசெண்டா ஃபஹத் பாசில் வடிவேலு நடிச்ச மாரீஷன் படம் இருக்குல்ல, அதோட ஸ்பெஷல் ஷோ பார்த்துட்டு அதை ஒரு புதுமையான துடிப்பான சினிமா அப்படின்னு பாராட்டியிருக்காரு. படத்தோட காமெடி, சோஷியல் கமெண்ட்ரி, எமோஷனல் பார்ட்ஸ் எல்லாம் அவருக்கு பிடிச்சிருந்ததா எக்ஸல கூட போஸ்ட் பண்ணியிருந்தாரு. ஒரு சக கலைஞரா அவர் தர்ற இந்த ரெக்கக்னிஷன் முக்கியம். ஆமா, அது ஆர்டிஸ்ட் மத்தியில ஒரு நல்ல சிக்னல். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா, ரொம்ப நாளா எழுத்துக்கிட்டு இருந்த இந்தியன் 2ஓட கண்டினியூவேஷன், அதாவது இந்தியன் 3, அதோட ஷூட்டிங் மறுபடியும் ஸ்டார்ட் ஆயிருக்கு. முந்தின பாகம் கொஞ்சம் விமர்சனங்களை சந்திச்சதால அவரும் டைரக்டர் ஷங்கரும் சம்பளமே வாங்காம இந்த படத்தை முடிச்சு கொடுக்க முன் வந்திருக்கிறதா சில செய்திகள் சொல்லுது. இது ஒரு ஆர்டிஸ்டா அப்புறம் ப்ரொடக்ஷன் சைடோடையும் அவர் காட்டுற ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டியை காட்டுதுன்னு நினைக்கிறேன். ஆ, அந்த நியூஸ் உண்மையிலுமே கொஞ்சம் சர்ப்ரைசிங்கா தான் இருந்துச்சு. கிரிட்டிசிசத்துக்கு அப்புறம் எப்படி ஒரு டெசிஷன் எடுக்கிறது படம் மேலேயும் ஆடியன்ஸ் மேலேயும் அவங்களுக்கு இருக்கிற அக்கறையா காட்டுதுன்னு எடுத்துக்கலாம். இது ஒரு தேசபக்தி படமா இருக்கும். ஒருவேளை இதுல ரஜினிகாந்த் கூட கெஸ்ட் ரோல்ல வரலாம் அப்படின்னு சில ஊகங்கள்லாம் இருக்கு. ஆனா அதெல்லாம் எந்த அளவுக்கு உண்மைன்னு நமக்கு தெரியல. அதே மாதிரி அவரோட அடுத்த படமான KH 237 பத்தியும் எக்ஸ்பெக்டேஷன்ஸ் இருக்கு. கரெக்ட். இந்த இந்தியன் 3 விஷயத்தை கவனிச்சிங்கன்னா, பப்ளிக்ல இருக்கிற ஒரு நபர், அது ஆர்ட்டா இருக்கலாம், பாலிடிக்ஸா இருக்கலாம், எப்படி விமர்சனங்களை ஹேண்டில் பண்றாரு, எப்படி தன்னோட இமேஜை மேனேஜ் பண்றாருங்கிறதுக்கு இது ஒரு நல்ல எக்ஸாம்பிள். சம்பளம் இல்லாம ஒர்க் பண்றேன்னு சொல்றது ஒரு பெரிய ஸ்டேட்மெண்ட். அது படம் மேல ஒரு எதிர்பார்ப்பையும் கிரியேட் பண்ணும், அவங்க சைடு நியாயத்தையும் சொல்லும். இதுவும் ஒரு வகையில பப்ளிக் கூட பேசுற மாதிரி தான். ரொம்ப சரியா சொன்னீங்க. ஆக இன்னைக்கு நாம கமல்ஹாசனோட ராஜ்யசபா என்ட்ரி, அதோட அரசியல் முக்கியத்துவம், தமிழ்ல அவர் உறுதிமொழி எடுத்ததோட அந்த சிம்பாலிக் மீனிங், அப்புறம் மாரிசன் படத்தை பாராட்டினது, இந்தியன் 3 பத்தின சேலஞ்சஸ், அதுக்கு எடுத்த முடிவுகள்னு பல விஷயங்களை பார்த்தோம். கலை, அரசியல்னு 2 ஃபீல்டுலயும் அவர் எப்படி இயங்குறாருன்னு ஒரு கிளியர் பிக்சர் கிடைக்குது. ஆமா, இப்ப உங்களுக்கு ஒரு கேள்வி மனசுல வருது. இத்தனை வருஷமா அவர் பில்ட் பண்ணின அந்த கலை அடையாளம், புகழ், செல்வாக்கு, இதையெல்லாம் கமல்ஹாசன் இந்த புது பொலிட்டிக்கல் ஃபீல்டுல எப்படி யூஸ் பண்ணலாம்? அதே நேரம் இந்த பாலிடிக்ஸ் ஈடுபாடு இனிமே வரப்போற அவரோட கலை படைப்புகள்ல எந்த மாதிரி ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும்? நீங்க எதை எதிர்பார்க்கறீங்க? இத பத்தி நீங்க யோசிச்சு பாருங்க.